சிறப்பு பேச்சாளர்னு சொன்னாரு. எந்த அளவுக்கு சிறப்பு பேச்சாளர்னு எனக்கு தெரியாது. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த செயற்குழு கூட்டத்தை ஒரத்தநாட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும், நடத்த ஏற்பாடு செய்த இளம் சிங்கம் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் தலைமையிலான அனைவருக்கும் நன்றிகள். உண்மையிலே நாங்க வரும்போது பேசிக்கிட்டு வந்தது வேற, இங்க நான் பேச போறது வேற. ஏன்னா நாங்க ஒரு பட்டாசு வெடிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தோம், அது புஷ்வானமா வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, திருச்சியில மாநாடு நடத்தணும் இந்த ராக்வியூ லாட்ஜில் சொன்ன போதே நாங்க வரவேற்றோம். அது இப்பவும் நாங்க வரவேற்கிறோம். அங்க எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ராமகண்ண அண்ணன் ஒரு 2 நாளைக்கு என்கிட்ட முன்னாடி பேச முயற்சி பண்ணாரு. பேசும்போது பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வாங்கன்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. ஏன்னா பொதுக்குழுன்னு இதுக்கு தனியா வச்சிருக்கிறோமா அப்படின்னா அந்த பொதுக்குழு மெம்பர் யார்? இதுக்கு இதுவரைக்கும் விடை கிடைக்கல. ஏன்னா நாங்க ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை காலமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆடி அமாவாசை விழா ஆன்மீக விழாவாக முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்டு 150 கடந்து விட்டோம். சங்கம் என்பது 1972 ஆரம்பிக்கப்பட்டு 79 தேங்காய் கடை கண்ணையன் சிட்டியார் அவர்கள் மூலமாக நடத்தப்பட்டு வந்தது. அதற்கு உண்டான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. சோ நாங்க முன்னோடியா இருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். சோ அது வேற, அதனுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பது வேற. ஆனால் இதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளதா? ஒவ்வொரு சங்கத்திலும் பதில் சொல்லிடுறேன். இதுக்கு பொதுக்குழு உறுப்பினர் நம்ம சங்கத்துல போடல. இல்ல பொதுக்குழு உறுப்பினர்ங்கிறது யாருன்னா எல்லா மெம்பர்களும் பொதுக்குழு கூட்டம்னு நம்ம வச்சுக்கணும். ரைட். நிர்வாகிகள் பிளஸ் உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டம் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய திருச்சி சங்கத்தின் சார்பில் அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குகின்றோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து